பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 பாருவுக்கும் வினோத்துக்கும் சண்டைங்க. பிடிச்சி கண்ணா முன்னான்னு திரும்ப ஆரம்பிச்சிட்டா பாரு. ஏய் மூடுறா, நான் சொல்லிட்டு வரேன்டா அப்படின்னு போட்டு இந்த பக்கம் அடிக்கிறா அமித்தை, அந்த பக்கம் வினோத்துக்கு. அப்படி தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அங்கிட்டு ஒரு அடி. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருவோ குறுக்க இப்படி தான் வந்துக்கிட்டு இருப்பியா நீ, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுவியா நீ, இதுக்கு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிட்டார் வினோத் தான் கேப்டனு. அடித்து நவத்திருக்காப்புல, நவத்தி கேப்டன் ஆகிட்டாப்புல. டீம் பிரிக்கும் போது சண்டை வந்துருச்சு. சும்மா விடுமா பாரோ, அதுவும் 70 நாள் தாண்டிடுச்சு. என்னமெல்லாம் நீ எப்போ என்ன தூக்குனாலும் கவலை இல்லைங்கிற மாதிரி ஆட ஆரம்பிச்சிடும் சொல்லிடுச்சு. அதோட கமுரு வேறு பிரிஞ்சுட்டான். கமுருக்கு இருக்கும் கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி இருக்குது. ஸோ அரோரா பக்கம் போகாமல் இருந்தான்னா கமுருன்னு உள்ளே இருப்பான். அரோரா பக்கத்தில் போய் படுத்துக்கிட்டான்னா கமுரு வெளில போயிடுவான். பாரு கேட்குது, முடியாது இப்படி தான் பேசுவேன் அப்படிங்குது. உனக்கு வீடு வந்து க்ளீனாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஒருத்தவங்க பேசிகிட்டு போது இப்படி தான் பேசிகிட்டு போய், ஏய் வினோத் என்னை மட்டும் பார்க்காதடா, அங்கே பாரு அவங்க பேசலையா, என்னை புரிஞ்சுக்கோ வினோத், என்ன கேவலமாக பேசிகிட்டு இருக்கேன், அவங்கள பாரு அவங்க பண்ணலையா, அவங்களுக்கு இதே வேலையை தானே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கேவலமா என்ன வந்து பார்த்துக்கிட்டு இருக்க நீ அப்படி மாதிரி கடுப்பாயிடுச்சு. உடனே அந்த சைட்லேருந்து கத்துறாங்க, என்னப்பா என்ன இது அப்படின்னு கத்துறாங்க. இங்கே பாரு, வீடு க்ளீனாக இருக்கணும்னா நான் சொல்கிறது கேட்டுட்டு புத்திக்கிட்டு. உடனே ஆதிரி, நீ எதுக்கு நான் கத்துறனோ, இல்லை என்ன எனக்கு புரியலையே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலையே அப்படிங்கிறாங்க. உடனே அமித் கேட்குறாரு, பாரு நில்லு பாரு, ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன் பாரு, ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறே, சும்மாறா லூசு பையில, சும்மாறா நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சும்மா வந்து நான் என்னோட பாயிண்ட்டை சொல்ல விட்றா அப்படிங்கிற மாதிரி அமித்தை பிடிச்சி கத்தி விட்டுருச்சு பாரு. அமித் அப்படியே ஷாக்காகி நிற்கிற, நல்ல மனுஷன் உண்மையிலே, ஷாக்காகவே இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான் பாருவை. உனக்காக என்னென்னமோ சப்போர்ட் பண்ணேனடி, இப்படி என்னை கேவலமாக பேசுறியா அப்படி. ஆனால் நல்ல மனுஷங்க உண்மையிலே. அமித்து அமைதியாக அப்படியே நிற்கிறாரு. கடுப்பாயிட்டார். அப்படின்னு கடுப்பானா ஒரு மாதிரி அமைதியாகிடுறாரு அமித்து. சொல்லிக்கிறேன்டா போடுறா, ஒரு நிமிஷம் இருறா அப்படின்ட்டு இப்போ இதுகிட்ட போய் சொல்லுது. ஆதிரி நீ பேசுகிறது மட்டும் இவங்க பண்ணுவாங்க. ஆதிரி எப்ஜே அரோரா எல்லாம் ஒரு டீமில் இருப்பாங்க. நான் இவங்க சொல்கிறது கேட்கணுமா? கமருதீன் கலந்துக்கிட்டான், பக்கத்தில் போய் உட்கார்றதில்ல. பாரு பக்கத்தில் உட்காராம தனியாக போய் உட்காந்துட்டான். உடனே பாரு சொல்லுது, இந்த பாரு நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது. இவன் ஏற்றி விட்றான் விக்ரம், நீங்கள் சொல்கிறத என்னால் கேட்க முடியாதுப்பா. போன வாரம் நீங்கள் அப்படியே நாங்கள் பார்த்த வேலையை அதை அப்படியே தலையில் கட்டி விட்டு திரும்ப அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெகுலேஷன்ஸை க்ரியேட் பண்ணி பண்ணலான்னு பார்க்குறீங்களா? போன வாரம் கடைபிடித்த எந்த ரெகுலேஷன்ஸையும் இந்த வாரம் கடைபிடிக்க முடியாது. நான் அதை ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. முடிஞ்சால் நான் சொல்கிறத கேளுங்க, இல்லைன்னா நீங்கள் சொல்கிறத என்னால் கேட்க முடியாதா போடா அப்படி மாதிரி பாரு தன்னோட கேமை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அகைன் என்ன ஆக போகிறான் இந்த ஹவுஸ்மேட்டு. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.